கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை மத்தியில் வாசிக்கிறேன். நீங்கள் அடுப்பின் இடையில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் அடுப்பின் இடையில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், அடுப்புக்கு பக்கத்துல நம்ம என்ன பொருளை பார்க்குறோம் அப்படின்னம்னா ஒரு கரித்துணியை தான் பார்ப்போம். அந்த கரித்துணி என்ன செய்யணும், அழுக்காக இருந்தாலும் அந்த துணியை நம்ம என்ன செய்வோம், பத்திரமா எடுத்து வச்சுக்குவோம். அது எதுக்கு, சூடா இருக்கிற எல்லா பொருளையும் தாங்கி எடுத்து வைக்கும். அந்த கரித்துணி போல நம்ம ஒதுக்கப்பட்ட நிலைமையாய், நம்ம புறம்பாய் தள்ளப்பட்ட நிலைமையாய் கிடந்தோம். அதை அந்த பொருளை எடுத்து கர்த்தர் சுத்தம் பண்ணி மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்தும்படி தேவன் அந்த பாத்திரத்தை எடுத்து என்ன செய்யறாருங்க, அழகுபடுத்துறாருங்க. அதைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த அடுப்பு நிலத்துல கிடந்த அந்த கரித்துணி எடுத்து வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளை போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாக நம்மளை அலங்கரிக்கிறாருங்களாம். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்திருக்கிற நோக்கம் இருக்கு, முன்குறிச்சிருக்கிற நோக்கம் இருக்கு. அவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சும்மா அழைக்க மாட்டாரு. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனால தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அழைப்பிலையும் ஒரு பெரிய பெரிய சாட்சி, ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாட்சியோட தேவன் எவ்வளவு கஷ்டத்தோடு நம்ம இருக்கிற நிலைமையிலையும் கர்த்தர் அழைத்து அழகுபடுத்துறாருங்களா. யோசேப்பை பார்த்து சொல்றாங்க, யோசேப்பு பாருங்க, அவங்களுடைய சகோதரனால் விற்கப்பட்டான். ஆனா தேவன் சொல்கிறார், சங்கீத புஸ்தகம் 105:17 சொல்றாரு, நான் அந்த இடத்துல அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். அனுப்பினேன் தான் சொல்றாரு ஒழியா, அந்த இடத்த அவங்க விற்கப்பட்டாங்க, ஆனா இவர் அனுப்பினேங்கிறாரு. அதனால எகிப்து பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக தேவன் உயர்த்தினார், ஆசீர்வாதத்தால் நிரப்பினார், முத்திரை மோதிரமா வைத்தார், ராஜாவுக்கு நிகராய் தேவன் உயர்த்தினார். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளை எந்த அழைப்பில் அழைச்சாலும் கர்த்தர் நம்மளை மேன்மையான காரியத்துக்காக அழைத்திருக்கிறார். மேலான காரியத்தை செய்யும்படி, அநேகர் பிள்ளைகளுக்கு சாட்சியாய் நிற்கும்படி, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நம்மளை வைக்கும்படி கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், ஒரு நாள் தலை குனிந்து போக மாட்டோம். தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தர் பெரியவராய் இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துவார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி.